அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பொண்ணு தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, 1008 பொற்காசுகள், புலவர்களுக்கெல்லாம் மன்னர்கள் வந்து பணம் கொடுத்தாரு, தங்க காசுகளை கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தங்க நாணயங்கள். அதுக்கெல்லாம் என்ன பேர்னா வராகன்னு பேர். அந்த வராகன் எப்படி இருக்கும் அப்படின்னா 8 பங்கு தங்கம், அரை பங்கு அதில் தங்கம் இல்லாத பொருளை சேர்த்திருப்பாங்க. இந்த அபரிஞ்சி கல் அப்படிங்கிறது, அபரிஞ்சிங்கிறது என்னன்னா தேவலோக தங்கம் என்று வழங்கப்படுகிறது. அதாவது 1000 மாற்று தங்கம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். 1000 அரை மாற்று தங்கம் அப்படின்னு இதுக்கு பேர். அதாவது 10 பங்குல தங்கத்துல அரை பங்கு சேர்க்கறது 10 மாற்று தங்கம். இது 1000 மடங்கு, அதாவது 1000 இருக்கக்கூடிய தங்கத்துல ஒரு அரை பங்கு தான் வந்து தங்கம் இல்லாத பொருளை சேர்ப்பாங்க. அப்படி ஏன்னா இறைவனுடைய விக்கிரகத்தை செய்யறாங்க இல்லையா, சுத்த தங்கத்துல சிலை செய்ய முடியாது, அப்போ மாற்றுப்பொருள் சேர்க்காமையும் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், தங்கத்தினுடைய அளவை அதிகப்படுத்துவாங்களாம். 100 பத்தரைங்கிறது விட எங்க இருக்கு, 1000 எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. 1000 பங்கு தங்கத்துல ஒரு அரை பங்கு மட்டும்தான் இது சேர்ப்பாங்க. அதுவும் இந்த அபரஞ்சிங்கிறது என்னன்னா உலோகத்தோட உலோகம் சேர்ப்பது மட்டுமல்ல, அதோடு சில மூலிகைகளையும் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரசவாத வித்தை அப்படின்னு சொல்லப்படுது.